பெரிய கருப்பன் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நான் வந்து எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் போயிடுவேன், எல்லா வீட்டு காது குத்துக்கும் போயிடுவேன். அப்புறம் நான் ஏங்க அது வந்து உங்களுடைய அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? அதுதான் ஒரு எம்எல்ஏட்ட வேணுமா? எனக்கு புரியல. அதாவது அது நம்ம ஒரு குடும்பம் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த மக்கள். அது வீட்டுல எதிர்பார்ப்பாங்கல்ல மக்கள். இல்ல அது ஒரு அவங்க நடக்கும்போதும் நம்ம அமைச்சர் எம்எல்ஏ பிரதிநிதி நம்ம கூட இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் நானும் இப்போ சொல்ல வரேன். இது நம்மளோட குடும்பம்னு நீங்கள் உங்களோட கான்ஸ்டிடுவன்சியை நினச்சிங்கன்னா நல்லது கெட்டதுக்கு போவீங்களா மாட்டிங்களா? போகணும்ல, எல்லாரும் போவாங்கல்ல. இப்போ அதே குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்லி அதுதான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கு. எல்லா கல்யாணத்துக்கும் போனாரா, எல்லா கெட்ட காரியங்களுக்கும் போனாரா, எல்லா வீட்டுக்கும் போனாரா, ஓகே அவர் ஆல் பாஸ். அவரை வந்து அது கிடையாது. தொகுதிக்கு என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிடுறீங்க, அவங்கள கேளுங்க. நீங்கள் ஏதாவது பண்ணீங்களான்னு கேளுங்க. நாங்கள் பண்ணலேன்னு சொல்கிறோம், அவங்க எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறோம். நீங்கள் அவங்கள கேளுங்க ஏதாவது சொன்னீங்களான்னு. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் பதில் கிடையாது. அதனால் அவங்க சொல்கிறதே வந்து நான் எல்லாரையும் பார்த்தேன், ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நான் வருஷம் ஆயுத பூஜை கொண்டாடுவேன். இது ஒரு எம்எல்ஏயோட பர்ஃபார்மன்ஸா சொல்லுங்கள்? ஒரு எம்எல்ஏயோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்க? அவர் எத்தனை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தார், எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது, எவ்வளோ பேர் சுய தொழில் தொடங்க. அதை பார்க்க மாட்டாங்கல்ல. ஏதாவது ஒன்றுனாக்கா களத்தில் வந்து நமக்காக நிற்கிறாருப்பான்றதை நான் பேசுவாங்க. களத்தில் நிற்கிறது வந்து நிற்கிறாரா இல்லையாங்கிறது வந்து அது அடுத்த விஷயங்க. நீங்கள் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கிறத முதல்ல சொல்லுங்கள்.